நீங்க செட் பண்ண கோல்லே 2-3 நாளைக்கு மேல உங்களால கன்சிஸ்டன்டா இருக்க முடியல. ஏன்னு பாப்போமா, நீங்க எந்த விஷயத்திலையும் கன்சிஸ்டன்டா இருக்கணும்னா நீங்க உங்க இன்டர்னல் பிலீஃபை மாத்தணும். நீங்க எப்போ உங்க இன்டர்னல் பிலீஃபை மாத்துறீங்களோ அப்பதான் நீங்க நினைக்கிற ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க இன்டர்னல் பிலீஃபையே மாத்தாம ஒரு கோலை செட் பண்ணிடுறாங்க. அந்த கோலை ஒரு 2-3 நாளைக்கு ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த கோல்ல கன்சிஸ்டன்டா இருக்க முடியல. என்னையே எடுத்துக்கோங்க, நானே இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்டா யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். எப்படின்னு தானே கேக்குறீங்க? சிம்பிள். என்னோட சப்கான்சியஸ் மைண்டை நான் எனக்காக ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். நான் எப்படி திங்க் பண்ணுவேன்னா, நானும் ஒரு யூடியூபர் ஆகணும், நானும் ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆகணும், நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு என்னைக்குமே திங்க் பண்ணதே இல்லை. இன்ஸ்டெட் நானும் ஒரு யூடியூப் கிரியேட்டர் தான், நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான், நானும் ஒரு வீடியோ கிரியேட்டர் தான் நான் கண்டினியூஸா திங்க் பண்ணுவேன். இப்படி கண்டினியூஸா நான் திங்க் பண்றப்போவே என்னோட சப்கான்சியஸ் மைண்டே என்னோட வேலையை ஆட்டோமேட் பண்ணிடும். ஸோ அடுத்த டைம் நீங்க எந்த கோலையாச்சும் செட் பண்றப்போ நீங்க அந்த கோல்ல சக்சஸ்ஃபுல்லான ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க கண்டினியூஸா விஷுவலைஸ் பண்றப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்டே அந்த ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டு போய் விட்டுரும். உங்க இன்டர்னல் பிலீஃப் மாறாத வரைக்கும் உங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டு என்னைக்குமே மாறாது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.